ஓகே. இதெல்லாம் தான் என்னோட மேக்கப் கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் கேட்டதை காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாலேயே யூடியூப்ல எனக்கு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் லாங் பேக் என்னோட என்டையர் மேக்கப் கலெக்ஷன் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால ஓகே ஒயிட் நாட் அப்படின்னு தோணுச்சு, அதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக இந்த ஒரு கபோர்ட் ஃபுல்லாக வந்து என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் தான். ஸோ இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஒன்று ஒன்று. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா போவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே குட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து நீட்டாக இருக்க எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து ஐ மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் இது வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய அப்பர் லிப் ஹேர் ரிமூவர். இது ஆக்சுவலாக பேட்ரி போயிடுச்சு. ஸோ பேட்ரி மாற்றணும் நான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஐலைனர் வச்சுருக்கேன். இது நான் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியல. அடுத்தது ஒரு பிளாக் கலர் ஐலைனர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ ஹெவன் மஸ்காரா வச்சுருக்கேன். இந்த ப்ளூ ஹெவன் மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை, பட் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஒரு 96 ருபீஸோ என்னமோ தான். அது ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இன்னும் 2 மஸ்காரா வச்சுருக்கேன். இது வந்து சுகர் பாப்லேருந்து என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் நான் காமிச்சிருப்பேன் அந்த மஸ்காரா. இது வந்து மார்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு பிடிக்கலை. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த பிரிசில்ஸ் இருக்குது இல்லையா, இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அப்புது, நல்லாவே இல்லை. எனக்கு அப்படி போட்டால் பிடிக்காது. அது ஒன்று. அண்ட் ஐலைனர்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. இது வந்து சுகர் பாப்போட ப்ளூ லைனர் அண்ட் லாக்மேயோட பிளாக் கலர் ஐலைனர். அண்ட் இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட பிளாக் கலர் ஐலைனர் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இதில் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக வந்து காஜல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு ஐலைனர். இது வந்து மெபிலின்ட்டு நினைக்கிறேன், ரொம்ப பழசு. அடுத்து வந்து காஜல் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட காஜல். அதுக்கப்புறம் மாமா அர்த்தோட இந்த கோல் பென்சில். இது காஜல் கிடையாது, கோல் பென்சில். ஸோ இது வந்து நம்ம ஷேர் பண்ணி யூஸ் பண்ணணும் அது. அதுக்கப்புறம் வந்து சுகர் பாப்போட ஒரு ப்ளூ கலர் வச்சுருக்கேன் காஜல். நான் இன்னும் இந்த ப்ளூ க்ரீன்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணல பெருசாக, பட் அப்படியே வந்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது என்வைபேலேருந்து ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூலி இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து ஐப்ரோ பென்சில் வரைகிறது இருக்கும். ஸோ இது நல்லாயிருக்கு அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் இது. ஸோ இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் லிங்க் கொடுக்குறேன். அப்பப்போவே ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே வச்சுருவேன். இந்த லிப்ஸ்டிக் வச்சுருக்கிறது தான் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதை நான் ஃபஸ்ட்டு காமிச்சு விட்றேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டப்பா ஆக்சுவலாக. ஆனால் இதில் வந்து எல்லாமே லிப்ஸ்டிக் கிடையாது. பாதி லிப்ஸ்டிக் பாதி வந்து நெயில் பாலிஷ். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நெயில் பாலிஷ், இந்த சைடு ஃபுல்லாக லிப்ஸ்டிக் அண்ட் ஸ்டஃப்ஸ் இருக்குது. அதில் வந்து மேலே இந்த ஸ்பாஞ்ச் வந்து வாங்கியிருந்தது வச்சுருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒர்க் நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்தது இந்த லிப்பி ஸ்டாக் ஃப்ரம் எர்த் ரிதம். இதில் வந்து ஒரு லிப் மாஸ்க்கும் ஒரு லிப் பாமும் மட்டும் இருக்குது. அது அடுத்தது வந்து ஃபுல்லாக என்னோட லிப் பாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லிப் பாம்ஸ். இதில் ஒன்று மட்டும் இது மட்டும் லிப் டின்ட்டு. இதுவும் இன்னொரு டின் வச்சுருக்கேன். இதுவும் லிப் டின்ட்டு. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஃப்ரூட்டி ஃபிக் அப்படிங்கிறது. இது வந்து இதோட ஷேடு வந்து அஹாய் தேர் அப்படிங்கிற ஒரு ஷேடு ஃப்ரம் எர்த் ரிதம். ஸோ எர்த் ரிதம் பிராண்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான். மினிமலிஸ்டோட லிப் பாம் ஒன்று இருக்குது. இது வந்து புவிகா அப்படிங்கிற ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட்லேருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, அதோடது. அண்ட் வாடி லிப் பாம் ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த டாட் அண்ட் கீயோட லிப் மாஸ்க்கு. இது வந்து ரீசெண்ட் டைமில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஜூசி கெமிஸ்ட்ரியோட லிப் ஸ்க்ரப்பு. ஸோ வின்டரில் வந்து எனக்கு நிறைய வந்து ட்ரை ஆகும், அதனால லிப் ஸ்க்ரப் ஒன்று வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது. ஸோ இப்படி வச்சா உங்களுக்கு நான் ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைட் ஃபுல்லாக நெயில் பாலிஷ் தான். நெயில் பாலிஷில் வந்து இது வந்து ப்ளம்லேருந்து ஒரு கலர் அஃபேர் அப்படிங்கிறதுல வந்து இதோட ஷேடு வந்து 128 பிங்கி கிளே அப்படின்னு ஒரு ஷேடு. ஒரு மாதிரி சட்டிலான ஒரு ஷேடு. அண்ட் இது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நான் வச்சுருக்க இந்த ஷேட் தான் அது.
இதோட ஷேட் நம்பர் வந்து 24072. இவ்வளோ பெரிய ஷேட் நம்பரா? 24072 இதோட ஷேடு. அடுத்தது ஒரு என்ஒய்பேலேருந்து என்னோட நெயில் ரிமூவர் வச்சுருக்கேன். ஃபேஸஸ் கனடா ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலேருந்து ஒரு நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷேடும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. CC5108 அப்படின்னு போட்டிருக்கு அந்த ஷேட். இது வந்து ஒரு மாதிரி இந்த கிரேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷிம்மரி கிரேயில் இருக்கும் அந்த ஷேட். அதுக்கப்புறம் இது வந்து இன்சைட்லேருந்து ஆக்சுவலாக இது நான் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கினேன். இது வந்து ஒரு கிளிட்டர் நெயில் பாலிஷ். ஸோ இந்த பிளாக் கலர் ஜிகுன்னு இருக்கும். பட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து பிளாக்ல இருக்காது, லைக் டிரான்ஸ்பரண்ட்டில் பிளாக் கலர் ஜிகு போட்ட மாதிரி இருக்கும். அடுத்து ஃபேஸஸ் கனடாலேருந்து அல்டைம் ப்ரோ ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச். இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா CC5856 அந்த ஷேடு வாங்கியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்து நெயில் பாலிஷ் வந்து இது ஸ்விஸ் பியூட்டி, பட் நான் இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். 09 அப்படிங்கிற ஒரு ஷேட் எல்லோ டென்ட்டில் இருக்குது. ஸோ இது அடுத்தது ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு அது பேர் என்ன, ஒரு மேலே போடுவோம்ல ஒரு கோட், அந்த இதுக்காக ஷைனிங்காக வாங்கினேன். அடுத்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மினிசோலேருந்து வாங்கியிருந்த ஒரு நெயில் பாலிஷ், ஃப்ரெஞ்ச் ஃபார்முலா அப்படின்னு ஒரு இது. இதோட ஷேடு வந்து 06 கிரே வயலட் அப்படிங்கிற ஒரு ஷேட். பார்க்கவும் லைட்டாக அப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி லாவெண்டரிஷ் கலரில். அடுத்தது வந்து இந்த குட்டி எல்லோ கலர் ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒன்று. இதோட ஷேட் வந்து சன்னி சைட் அப் 51. இதே மாதிரி அதில் இல்லையா? அப்போ ஆமாம், இதில் மட்டும் ஷேட் கொடுத்துருக்காங்க, சன்னி சைட் அப் 51 அப்படின்னு. ஸோ இது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து இன்சைட்லேருந்து இந்த ஒரு டார்க் கலர், இது இன்னும் ஒரு வாட்டி கூட நான் வைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் முத்து மாதிரியும் டிநகர் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது வாங்கினது. இதுக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியல, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வைக்கல. வருஷா தான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணால். இது வந்து டென்லே அப்படிங்கிற ஒன்று சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அதே இதுலேருந்து ஒரு பச்சை கலர் வாங்கியிருக்கேன், அது ஒன்று. அடுத்து இதுவும் வந்து சரவணா ஸ்டோர் தான். இது என்ன பிராண்டுன்னு கூட தெரியல. இது வந்து ஒரு மாதிரி எல்லோவில் வந்து புள்ளியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேட். பட் இது வந்து வச்சா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரெண்டியாக. அடுத்தது மினிசோலேருந்து இன்னொரு ஒரு ஷேடு. இது வந்து பார்த்திங்கன்னா கிரே, 03 கிரே. அடுத்து என்ஒய்பேல இந்த ஒரு ஷேட். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெயில் பாலிஷ். இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா கேரமல் ப்ரௌன் 20 அப்படிங்கிற ஒரு ஷேட். இது நல்லாயிருக்கும். அடுத்து ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒயிட் கலர் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் என்ற நெயில் பாலிஷ், நெயில் ப்ளே, ரூட்ஸ் நெயில் ப்ளே அப்படிங்கிற ஒரு பிராண்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஹெல்த் அண்ட் க்ளோவில் வாங்கினேன். 23 டொர்காய்ஸ் ப்ளூ ஒன்று, இன்னொன்று வந்து டீப் பிளாக் 23 அண்ட் 24 வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே எனக்கு பிடிச்ச ஒரு நெயில் பாலிஷ். அப்ளிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. ஸோ அதெல்லாம் தான் இதில் இருக்குது. அண்ட் லிப் பாம்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் அது ஃபுல்லாக வந்து லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் ஆல்ரெடி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இவ்வளோ தான் இருக்குது லிப்ஸ்டிக், இதுக்கு மேலே என்கிட்ட இல்லை. பட் வாங்கணும்னு ஆசை தான், காசு இல்லை, நான் வாங்க மாட்டேன். ஓகே, இங்கே ஒரு காஜல் கிடக்கு, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன், லைக் நமக்கு டஸ்கி டோனுக்கு வந்து செட் ஆகிற மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து தனியாக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஷேட்ஸும் இருக்குது. ஸோ ஃபெயிலியர் ஷேட்ஸ்ன்னு சொன்னோம்னா இந்த மெபிலின்லேருந்து, ஆக்சுவலாக இது நல்ல லிப்ஸ்டிக் தான், எனக்கு வந்து செட் ஆகாது. இது மாதிரி சத்தியமாக என்ன, இந்த மாதிரி கலர்லாம் போடவே மாட்டேன். எதுக்கு வாங்கினேனே தெரியாமல் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வேறு ஷேட் வாங்குறதுக்கு இந்த ஷேட் வாங்கிட்டேன். மிஸ் கிளார்லேருந்து இந்த லிப்ஸ்டிக்கு, இதுவும் அப்படி தான், மாதிரி அடிக்கிற கலரில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்ஸு. அண்டு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து க்ளாஸ் மீ அப் அப்படிங்கிற ஒரு ஷேடு இருக்குது. இது வந்து லிப் க்ளாஸ். இது இன்னும் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல. நல்லா தான் இருக்கு.
ஸோ உங்களுக்கு க்ளாஸ் வேணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதோட லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். மற்றது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன லிப்ஸ்டிக்ஸ் தான் இருக்கும், பெருசாக வந்து இருக்காது. ஸோ இந்த ரேக்குக்கு பின்னாடி இங்கே இருக்கும் இல்லையா, இங்கே வந்து அந்த இது வச்சுருந்தேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டு பேக்கெட் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா வந்து கொஞ்சம் அப்போது இதெல்லாம் இப்போ வாங்கினதே கிடையாது, இதெல்லாம் வந்து அப்போ வாங்கினது. ஒரு பொட்டு பைத்தியம், இந்த மாதிரி ஸ்டோன் பொட்டு. ஆனால் இப்போ வைக்கிறதே இல்லை எதுக்குமே, வெரி வெரி பேட். ஸோ பொட்டு தான் இருக்கும். நிறைய பேர் நான் வைக்கிற ஐடெக்ஸ் பொட்டோட சைஸ் கேட்டிருந்தீங்க. அது வந்து P8 அப்படிங்கிற சைஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைஸ் வந்து வாங்கிக்கோங்க, P8. இருக்கிறதுலே குட்டி சைஸ், இல்லை குட்டி சைஸை விட ஒரு சைஸ் பெருசு. ஓகே, ஸோ இப்போ அது முடிச்சாச்சு. இந்த சைடு வருவோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இதான் மெயின் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் மேக்கப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, ஆக்சுவலாக நான் தாய்லாண்டில் வாங்கினேன் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் காமிக்க மறந்துட்டேன், அதை வந்து நான் இதில் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெப்ளின்லேருந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். இது வந்து 235. திஸ் இஸ் நாட் மை ஷேட். இது என்னை விட வெள்ளையாக இருக்கவங்க, ஃபேராக இருக்கவங்க போடுறது. ஸோ இது தெரியாமல் வாங்கிட்டேன். யாராவது யூஸ் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஸ்டோரியும் போட்டிருந்தேன், யாருமே போடலை. ஆக்சுவலாக இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, தூக்கி போடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெப்ளின் ஃபிட்மிலேருந்து இந்த டிண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன், ஃப்ரெஷ் டிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 05. ஸோ அதான் வாங்கியிருந்தேன். அடுத்தது அதே ஃபிட்மிலேருந்து அப்புறம் என்னோடய ஷேடுக்கு வந்து வாங்கினது 310. இதுதான் என்னோடய ஷேட். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான், இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இன்னொன்று வாங்கியிருக்கேன் ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா லாக்மே 925லேருந்து ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. இதோட ஷேட் வந்து வார்ம் பீச் அப்படிங்கிற ஒரு ஷேடு, W240 வார்ம் பீச் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இதுதான் நான் கரண்ட்டாக வந்து நிறைய மேக்கப் வீடியோஸில் இதுவும் அதுவும் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அடுத்தது பிபி க்ரீம் வச்சுருக்கேன். இது வந்து கார்னியரோட பிபி க்ரீம். நான் இதை முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, பட் பெருசாக நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இதை, அதனால் அப்படியே கிடக்குது. அடுத்தது கன்சீலர்ஸ் ஆக்சுவலாக நான் பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஒரு 3 கன்சீலர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த கன்சீலர் ஷேட் 04. இது வந்து நான் தப்பான ஷேட் வாங்கிட்டேன், ரொம்ப லைட்டாக இருக்கும் என்னோடய ஸ்கின்னுக்கு. பார்த்தீங்களா, இது ரொம்ப ஃபேராக இருக்கவங்க போடுறது. அண்ட் இதை வந்து ஹைலைட்டிங் கன்சீலராக யூஸ் பண்ணலான்னு பார்த்தா தெரியல எனக்கு யூஸ் ஆகுமான்னு. அடுத்தது மெப்ளின் நியூயார்க்லேருந்து இந்த கன்சீலர். இது வந்து 30 ஹனி அப்படிங்கிற ஒரு ஷேட். இது என் ஷேடு மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு அது பிடிக்கல. இல்லை, இது ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிறதுனால இதையும் நான் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. அடுத்தது நான் ஃபைனலாக யூஸ் பண்ணுற ஒரு ஷேடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து மெப்ளின்லேருந்து இந்த இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் எரேசர் கன்சீலர், மல்டி யூஸ் கன்சீலர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேடு கேரமல்னு நினைக்கிறேன், ஆமாம் கேரமல் அப்படிங்கிற ஷேட். இதுதான் என்னோடய ஷேட் எக்ஸாக்டாக. ஸோ இதுதான் நான் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக ஷேடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோனுக்கு கரெக்டாக அப்படியெல்லாம் கிடைக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ ஒன்று நம்ம வந்து இதை லைட்டாக யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 2-3 இது கலந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கேரமல் எனக்கு வந்து மோரோவர்லெஸ் சேமாக தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அண்டர் ஐஸ் தான் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறனால எனக்கு அது வந்து செட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ப்ரைமருக்கு ஆக்சுவலாக நான் 2 ப்ரைமர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்லேருந்து இந்த 3-in-1 ப்ரைமர். இது வந்து லாங் லாஸ்டிங் ஆயில் ஃப்ரீ. இது வந்து கொஞ்சம் லைட் ஜெல் மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ப்ளம்மோட ப்ரெப்செட் கோ ஃபேஸ் ப்ரைமர். இது ரொம்ப பேக்கேஜ் க்யூட்டாக இருக்குது, கலர் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கலர், இந்த லாவெண்டர் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே மேக்கப்புக்கு நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு இது வச்சுருக்கேன். இது வந்து ஐ ஷேடோ தான்.
இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மேக்கப் மேலே ஒரு கிரேஸ் வந்தப்போ லைக் 2019 வாங்கினது இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். தூக்கி போட மனசு வராமல். ஏன்னா இதில் இருக்க ஒரு ஷேட் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அப்படியே வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது எக்ஸ்பயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸும் பண்ணுறது கிடையாது, அது வேறு விஷயம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எக்ஸ்பயர் ஆகிருக்கும். சரி தூக்கி போட்டுடலாம். அடுத்தது எனக்கு இந்த மாதிரி பொட்டு டப்பாலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு மெரூன் கலர் பொட்டு டப்பா அண்ட் கலர் பொட்டு கலர் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எங்கள் அம்மா சொன்னாங்க, கல்யாணம்லாம் வந்து ஆயிடுச்சுன்னா கருப்பு பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு. சரி நான் பொட்டே வைக்க மாட்டேன். அது விஷயம். வீடியோலலாம் பொட்டு வைக்க மாட்டேன். வீட்டிலலாம் பொட்டுலாம் அது கான்ஷியஸாலாம் இருக்காது. வெளியே போகிறேன்னா கண்டிப்பாக பொட்டு வச்சுட்டு போவேன். பட் இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மெரூன் கலர் பொட்டு வச்சுட்டு போவேன். ஸோ அது 2 இருக்குது. அடுத்தது வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இருக்குது. என்கிட்ட இருக்க ஒரே மேக்கப் ஃபிக்சர் வந்து இதுதான். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து மேக்கப் ஃபிக்சர் நேச்சுரல் ஆலோவேரா வித் விட்டமின் இ அப்படின்னு ஒரு ஃபிக்சர். இது ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்னும் என்கிட்ட நிறையவும் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து நான் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டுட்டு அப்புறம் மேக்கப் போட்டேன்னா அந்த மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். நிறைய மேக்கப் டுட்டோரியல்லையே நான் காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் அது வாங்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்வைபேலேருந்து இந்த ஒரே ஒரு ஐ ஷேடோ, பிளிங்கிங் ஐ ஷேடோ ஒன்றே ஒன்று தான் இருக்கும் உள்ள. பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஷேட் 0.326 அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நியூட் ஷேட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது எஸ்கியூலேருந்து ஒரு ப்ளஷ் ஒன்று வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு மேட் ஃபினிஷிங் பவுடர் ப்ளஷ் தான். அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி பிங்க் கலரில். ஸோ இது வந்து போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து கன்சீலர் பேலட் இன்னொன்று வச்சுருக்கேன் இன்சைட்லேருந்து. இது வந்து இது நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர் மேக்கப்லாம் இப்போ தான் கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேலட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து கன்சீலர், கலர் கரெக்டர், ஆரஞ்ச் கரெக்டர், அப்புறம் வந்து பீச் கரெக்டரும் இருக்குது அண்ட் கன்சீலர்ஸும் இருக்குது. இது வந்து நம்ம கான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு டார்க் ஷேட் இருக்குது இதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் பேலட் மாதிரி. ஸோ இது நான் கரண்ட்டாக வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து வந்து ஒரு ஹைலைட்டர் வச்சுருக்கேன். இது நான் இது வரைக்கும் பெருசாக யூஸ் பண்ணதே கிடையாது. இது வந்து மெபிலின்லேருந்து ஒரு ஹைலைட்டர் பேலட். ஸோ நீங்கள் ஃபுல் மேக்கப்லாம் போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இதுவுமே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்லாம் தனியாக வைக்கணும். அடுத்தது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ப்ளஷ் ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டிங் ப்ளஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இருக்குது. பிங்க் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி நல்லா ரோஸ் கலர். அதில் வந்து ஹைலைட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க ஜிகு ஜிகுன்னு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. அடுத்தது 2 காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து லாக்மேலேருந்துன்னு நினைக்கிறேன். பட் பெருசாக எனக்கு அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபேஸஸ் கேனடா ஒன்று யூஸ் பண்ணேன், அது காலியாகிடுச்சு. அடுத்தது நான் வாங்கினது வந்து மெப்ளினில் ஃபிட்மிலேருந்து இந்த இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷேட் எனக்கு ஞாபகம் இல்லை, சாரி. அடுத்தது இந்த லாக்மேலேருந்து இப்போது நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கது, அது நான் யூஸ் பண்ணுறதில்ல இப்போது. கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க வந்து லாக்மே 925லேருந்து இந்த காம்ப்ளெக்ஷன் காம்பேக்ட். இதோட பேக்கேஜ் ஆக்சுவலாக பிடிச்சி தான் வாங்கினேன். ஆனால் ஷேடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஷேட் ஹனின்னு நினைக்கிறேன், ஹனியா ஆல்மண்ட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் அந்த ஸ்பாஞ்ச் தான் வச்சுருக்கேன். இது கூட வந்ததுனால அதனால் அதை வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஐப்ரோ பேலட் ஒன்று வச்சுருக்கேன். இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்டு. ஓகே, இது இன்னும் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இது வந்து ஐப்ரோ பேலட்டு. இதில் வந்து ஒரு இந்த மாதிரி லைக் இந்த அப்ளிகேட்டர் ஒன்று கொடுத்துருவாங்க இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு, குட்டி அப்ளிகேட்டர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் டார்க், இல்லை எது லைட் எது டார்க், ஓகே லைட் ப்ரௌன், ஒரு டார்க் ப்ரௌன், அதுக்கப்புறம் ஒரு வேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எதுக்குன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சது ஐப்ரோக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஐ ஷேடோ பேலட்டு. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். இதோட ஷேட் வந்து
2ன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேலட் நம்பர் 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்மர் கலர்ஸ் இருக்குது, மேட் ஃபினிஷ் கலர்ஸும் இருக்குது, இந்த மாதிரி ஷிம்மர் கலர்ஸும் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஐஷேடோ பேலட். அண்ட் ஒரே ஒரு கிளிட்டர் இருக்குது. இது ஒன்று. அடுத்தது என்னோட இன்னொரு ஃபேவரட் ஐஷேடோ பேலட் வந்து ஃப்ரம் நைக்கா. நைக்காலேருந்து இந்த ஷேட் வந்து இது வந்து இதோட ஷேடு தெரியல. பட் இந்த மாதத்தோடு இது எக்ஸ்பயர் ஆகுது. எப்படி நான் இதை தூக்கி போடுவேன்? என்னோட ஃபேவரட். பட் நம்ம வந்து எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் இஷ்யூஸ் வரும். ஓகே, அடுத்தது நான் வந்து தாய்லாண்ட்லேருந்து போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஐஷேடோ வாங்கியிருந்தேன் நான். எதுக்கு வாங்கினேன்னு கேட்காதீங்க, ஈஸியாக கேட்காதீங்க. நான் எனக்கு பிடிச்சி போய் வாங்கினேன். இது வந்து ரொம்ப சீப், ரொம்ப 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 சீப். அழகாக இருக்குல்ல பேலட், அப்படியே அழகாக வாவாக இருக்கும். ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ், அந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி இதை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பக்கம் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஷேட்ஸும் இருக்குது, நம் ஸ்விஸ் பியூட்டியில் காமிச்ச மாதிரி. அண்ட் ஐ ஷேடோவும் இருக்குது. இதோட பிக்மெண்ட் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரௌன் ஷேட் எடுப்போம். ஓகே, 2 ஷேட் எடுத்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து மேட் ஷேட். ஓகே, நாட் பேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர், ஒரு ஷிம்மர் எடுப்போம். இது வந்து ஷிம்மர் ஷேடு. ஷிம்மர் ஷேடுக்கும் கிளிட்டர் ஷேடுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஷிம்மர், உங்களுக்கு தெரியுது, ஒரு மாதிரி மெட்டாலிக்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஷிம்மர். கிளிட்டர்னா ஜுக்கு ஜுக்குன்னு இருக்கும். இப்போ நம்ம போட போகிறது ஜுக்கு ஜுக்கு. சூப்பராக இருக்குது. முழுசாக சந்திரமுகியாக மாறின மோனிஷாவை பாருன்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் தாய்லாந்து போயிருக்கும் போது ஒரு ஷாப்பில் வந்து எனி 3 for 100 பாத் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் வந்து இதுவும் கூட வந்து ஒரு நெயில்ஸ் ஸ்டிக் பண்ணுவோம்ல, அது வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அது நல்லாவே இல்லை, அந்த நெயில் ஸ்டிக் பண்ணுறது. ஃபெவிக்விக் மாதிரி ஒரு கம் கொடுத்துருந்தாங்க கூட, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அது வச்சுருக்கேன், அது எங்கே கிடக்குன்னு தெரில. ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நைக்கா போனால் என்ன அப்படின்னு இது கொஞ்சம் வந்து ஆறுதல் கொடுக்குது நமக்கு. ஸோ இதுதான் அதில் இருக்க ஷேட். பட் நைக்கா பேலட்டில் இருக்க ஷேட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது எக்ஸ்பயர் ஆகும்னு. இனிமேல் நிறைய மேக்கப் வீடியோஸ் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணணும் அட்லீஸ்ட் நம்ம. ஓகே, ஸோ யார் வந்து கேட்டிங்கன்னு தெரியல, மேக்கப் கலெக்ஷன் காமிங்க, என்டையர் மேக்கப் கலெக்ஷன். ஸோ அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்குன்னு நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அதை கேட்டதுக்கு. இதுதாங்க இதுதான் அந்த நெயில்ஸு. ஸோ இது வந்து இருந்துச்சு. கீழே வந்து ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க, அது வந்து ரொம்ப வந்து மோசமாக இருந்துச்சு. இது வந்து இன்னொன்று பிக்காமே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெயில்ஸ் அப்படியே இருக்குது, தெரியுது உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ஃபெவிக்விக் மாதிரி இருக்குது. அப்படியே நெயிலில் ஒட்டினோன்னா நெயில் வந்து பாழாக போயிடும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் யூஸ் பண்ணலை. மேபி ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் ஏதாவது வருதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், லைக் வந்து ஒரு நியூ இயர் பார்ட்டி. ஓகே, இதெல்லாம் தான் என்னோடய மேக்கப் கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் கேட்டதை காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.